ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. செஞ்சியில் திடீர் கனமழையால் ஒழுங்குமுறை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகள் கடும் கவலை அடைந்துள்ளனர். திடீர் கனமழை காரணமாக ஒழுங்குமுறை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகி இருக்கின்றன. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக ஆங்காங்கே விவசாயிகளும் பொதுமக்களும் கவலையடைந்து வரும் நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து நாசமாகி இருக்கின்றன. இதன் காரணமாக விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். நெல் மூட்டைகள் நனைந்து சேதம் அடைந்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பரிமேல் அழகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பரிமேல் அழகர், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். செஞ்சியில் திடீர் கனமழையால் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைத்திருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நடந்து இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் இன்று காலை அதிகாலையிலிருந்து கனமழை பெய்து வந்த நிலையில் செஞ்சி சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் மழை வெள்ளத்தால் பெருகெடுத்து ஓடியது. அதேபோல் இந்நிலையில செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செஞ்சி மற்றும் அனந்தபுரம், ஆரணி, செய்யாறு, சேற்பட்டு மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் கொண்டு வந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் திடீர் பெய்த கனமழையால் சேதமடைந்தது. இதனால் விலை குறைவாக போதும் என விவசாயிகள் அச்சத்தில் இருக்கின்றனர். மேலும் விவசாயிகள் அங்கிருந்த குடோனில் வியாபாரிகள் நெல் மூட்டை அடுக்கி வைத்திருப்பதால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டையை வெட்ட வெளியிலே வைக்கப்பட்டதால் திடீர் மழை பெய்த நேரத்தில் மூட்டைகள் நனைந்துவிட்டன. விவசாயிகள் இதனால் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் குடோன் பகுதியில் வைக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த எப்போது பெய்த கனமழையினாலும் தொடர்ச்சியாக இப்பகுதியில் மழை பெய்தால் மழைக்காலங்களில் நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து உள்ளது. இதனால் இதற்கு விவசாயிகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பத்மநாதன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பரிமேல் அழகர்.